ஜனநாயகன் கடைசி படம்னு சொன்னார். கடைசி படம் இல்லை, நேற்று ரொம்ப நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவங்க ஓனருங்க சொன்னது திமுகவை திட்டிகிட்டே இருக்கும். அது ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கே வரல. நீங்கள் தான் வந்து 12 to 3ன்னு பர்மிஷன் கேட்குறீங்க. அப்புறம் வந்து அந்த ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறான், காசு வாங்கிட்டு பேசுகிறான். அவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான்னா 30,000 அப்ளிகேஷன் இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் இல்லாத விற்பனைன்னு பயங்கரமாக தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷம். எத்தனை அப்ளிகேஷன் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி. வாட்டர் மில்லன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டினா விஜய் ஒத்துப்பாரா? ஜல்லிக்கட்டு மாடு வந்து விஜய் தான். அவர் பயங்கரமாக துள்ளி ஆய் போயின்னு கத்தி பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். அந்த பையன் வந்து பிஜேபி. அவன் என்ன பண்ணான், இந்த பக்கம் ஜனநாயகன் படத்தையும் இந்த பக்கம் கரூர் 2 புல்லு கட்டி எடுத்து காமிச்சான். லஞ்சம் ஊழல்ன்றாரு. 1.5 கோடி ரூபா வருமானத்தை மறைத்து காமிச்சார்னு சொல்லி கோர்ட்டு 1.5 கோடி ரூபாய் இவரை கெட்ட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. யாருக்கு? பேப்பர்லாம் படிப்பீங்கல்ல. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் காதர் சார் இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரே வேலூர் மாவட்டம் தான் ஒரு பெரிய இதுவாக போயிட்டு இருந்துச்சு, டிவிகேவோட மாநாடு. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? டிஎம்கே பற்றி ஒரே இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க சார். பக்கத்தில் போகிற அறிவாலயம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அழுதுருக்காரு, சென்டிமெண்ட்டாக பேசியிருக்காரு, ஒரே பஞ்ச் டைலாக்லாம் விட்டுருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? அது முதல்ல நடந்தது மாநாடு கிடையாது, அது வந்து கட்சிக்காரர்களோட சந்திப்பு. ஒரு 5000 நபர்களுக்குள் அங்கே வருவாங்க ரசிகர்கள், இன்னும் தொண்டர்கள் ஆகலை அவங்க. அதுக்கான ஒரு மீட்டிங் தான் அது. அதில் தான் அவர் பேசியிருக்காருன்ற ஜனநாயகன் கடைசி படம்னு சொன்னார். ஆனால் அது கடைசி படம் இல்லை, நேற்று ரொம்ப நடிச்சிருக்காரு அந்த கூட்டத்தில். அழுகிற சீனு, கத்துற சீனு, சிரிக்கிற சீனு, கதை சொல்கிற சீனு எல்லாமே இருந்துச்சு நேற்று நடந்த ஷூட்டிங்கில். அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் வந்து திமுகவை திட்டலைனா தான் ஏன் திட்டலன்னு கேட்கணும். அவருக்கு வந்து அவங்க ஓனருங்க சொன்னது திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் அவர் திட்டிக்கிட்டே தான் இருப்பார். அவர் பேசுனதில் எதுவுமே நேற்று லாஜிக்கே கிடையாது. அதாவது ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கே வரல. அப்புறம் எப்படி அவர் ரசிகர்களுக்கு தொண்டர்கள்ன்ற மனப்பான்மை வரும்? ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அவர் நேற்று சொல்லும் போது சொல்கிறாரு, ஒரு வார்த்தை பேசும்போது நம்மளை பார்த்து காண்டாயிட்டாங்கன்றார். காண்டுன்றது தப்பான வார்த்தை இல்லை, அது தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. இந்த காலத்து பசங்க அப்படி தானே சார் வருவாங்க, 90s கிட்ஸ். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கெடுக்குறீங்களா? ஓகே சார், அப்படிலாம் இல்லை சார். அது ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு. கோபமாயிட்டாங்கன்றது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. காண்டுன்றது லோக்கலாக அது கெட்ட வார்த்தைன்னு சொல்ல. அது வந்து என்ன ஆகுனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி தான் போய் சேரும். ஏன்னா ஒன்றை முன்னெடுத்து பின்னாடி நிறைய பேர் வரான். அப்படின்னும் போது நம்மளை பார்த்து எல்லாரும் நம்மளை பார்த்து எதிரியாக நினச்சி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம், கோவப்படுறாங்கன்னு சொல்லலாம். அதுனா காண்டாயிட்டாங்க 2 வாட்டி அழுத்தமா. அப்போ ஒன்றை பின்பற்றுறவன் அதானே பேசுவான். அப்போ எப்படி சொல்கிறதுனா, விஜய் அப்படின்றது ஒரு நல்ல நடிகர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நேற்று அவர் பேசின பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அரசியலுக்கான பேச்சே கிடையாது. எப்படி செங்கோட்டையன் கூட வந்து இப்படி இருக்கார், நிறையா பேர் அதிமுகலேருந்து போயிருக்காங்க சீனியர்லாம், அவங்களாம் கூட இருந்தும் இப்படியான ஸ்கிரிப்ட் யார் தயாரித்து தரான்னு தெரில. அவர் வந்து எலெக்ஷனில் வின்னானா வந்து நான் வீட்டில் எல்லாரையும் வந்து சந்திப்பேன், என் மக்கள் என் வீட்டில் ஒரு இதுவாக நினச்சிட்டு நான் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சார். அப்புறம் தலைவராக இருக்கிறதுனால தானே சார் அந்த மாதிரிலாம் பேசணும். இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு தேர்தலில் நிற்கிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு நான் ஜெயிச்ச பிறகு உங்களை எல்லாத்தையும் வீட்டில் வந்து பார்ப்போங்கன்னா உங்களை ஓட்டு போடுவாங்களா? நீ மக்களை சந்தித்து என்ன நிறை குறைகள்ன்றதை நீ களத்தில் போய் கேட்கணும்ல. களத்தில் கேட்டால் தானே அவங்களுடைய கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். களத்தில் போனால் தான் கரூர் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க. எப்போ ஒரு மீட்டிங் போட்டாலுமே வந்து மாநாடு வந்தாலுமே யாருன்னா ஒருத்தர் இறந்து போகிறாங்க சார். அந்த பயம் ஒரு கண்டிப்பாக யமனின் வாகனம்னு தானே எல்லாரும் ட்வீட் போடுறான். அதுக்கு அப்படி தானே வருது. அப்படிலாம் சார். அது எம்ஜிஆர் கூடாத கூட்டமா, கலைஞர் கூடாத கூட்டமா, விஜயகாந்த் கூடாத கூட்டமா, கமலஹாசன் அவர்கள் கூடாத கூட்டமா, எந்த நடிகருக்கு கூடாத கூட்டம்? அரசியல்வாதி தலைவரான பிறகும் நடிகராக இருந்தவங்க கூடாத கூட்டமா? நீங்கள் அதை கரெக்டாக
கொண்டு வரணுங்க. நேற்று முந்தினத்து கூட 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க திமுகவுடைய இளைஞர்கள் மாநாட்டில். ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அனுபவமின்மை தான் உங்கள்கிட்ட இல்லைன்றேன். இது வரைக்கும் தண்ணி கொடுக்கல, சேர் கொடுக்கல. போன இது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஆன்லைனில் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எல்லா பத்திரிகாரனும் சொன்னோன்னே இந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் சேரு, தொப்பி, தண்ணி, மேலே ஷீட்டு, வெயிலில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து 12 to 3ன்னு பர்மிஷன் கேட்குறீங்க. அப்புறம் வந்து அந்த ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறான், காசு வாங்கிட்டு பேசுகிறான். அவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான்னா 12 to 3 வந்து நிர்பந்தி கொடுத்தாங்க. அந்த மாவட்ட செயலாளர் சேலத்தில் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் பர்மிஷன் 12 to 3 தான் கேட்டோன்னு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமு முட்டு கொடுக்குறதுக்குன்னு இருக்கிறவங்க. இவனுங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் அனுபவம் இருக்குது, பத்திரிகை துறையில் அனுபவம் இருக்கும்போது எடுத்து சொல்லு, நல்லது கெட்டதை எடுத்து சொல்லு. நீ பிடிச்ச முயல் 3 கால்னா 3 கால்னு சொல்லாத, இல்லைங்க முயலுக்கு 4 கால்னு சொல்லி திருத்துங்க. அவரை நீங்கள் சினிமாவில் ஹீரோவாகவும் அரசியலில் கோமாளியாகவும் ஆக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? அவர் சொன்னது வந்து இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் அறிவாலயம் பக்கத்தில் நிற்கிறாங்களாம் கூப்பிட்றாங்கன்னு. அந்த மாதிரி வேலைகள், அந்த மாதிரி தேவைகள் விஜய்க்கு மட்டும்தான் தேவைப்படும். அவர் இன்னும் யாரையுமே சேர்க்கலையா சார்? யாருமே வரலைங்க, சேர்க்கலைன்னு சொல்கிறீங்க. என்னங்க நீங்கள்? எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்தார் விக்கிரவாண்டி மாநாட்டில். என்ன சொன்னார்? நம்ம வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, யார் வானும் நம்மளோட கூட்டணி வரலான்ட்டு நம்ம கிரண் ஒரு படத்தில் பேசுகிற மாதிரியே பேசினார். அவங்களும் வரலாம் இல்லையா, அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னாரு. 2 வருஷம் ஆச்சு அவர் அந்த ஸ்பீச் கொடுத்து. சாதாரண ஒரு லெட்ரு பேடு கட்சி கூட அவரை தேடி போல. அந்த விரக்தி தான் வேலூரில் அவர் அழுதது, கத்துனது எல்லாமே அந்த விரக்தி தான். 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போடணும். இப்போ விருப்ப மனுன்னு அவர் ஒன்று கொடுத்தாங்க. முதல் நாளில் 10,000 பேர் வாங்கினதா சொன்னாங்க. அப்புறம் அங்கே உள்ள மற்ற வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஒரு பிரச்சனை ஆனோடனே ஆன்லைனில் நீங்கள் வந்து 100 ரூபா கட்டி அந்த அப்ளிகேஷன் எடுத்துங்கன்னாங்க. 50,000 அப்ளிகேஷன். இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் இல்லாத விற்பனைன்னு பயங்கரமாக தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷம், 50,000 பேர் வாங்கிட்டாங்க. 234 தொகுதிக்கு 50,000 பேர் வாங்கிட்டாங்க. டிவைடட் பைன்னு போட்டால் ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுங்க. எத்தனை அப்ளிகேஷன் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணுன்னாங்க. வரவே இல்லை அப்ளிகேஷனு. அப்புறம் அது இன்னொரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மொத்தமே 500 அப்ளிகேஷன் தான் அங்கே வந்ததா அங்கே உள்ளவங்களே சொல்கிறாங்க. அந்த 500லேயுமே சிலர் வந்து அந்த 10,000 ரூபா சம்திங் ஏதோ கட்டணும்னு வச்சுருக்காங்க. அதை கூட நிறையா பேர் கட்டலையாம். டிடி எடுத்து வைக்கல, வெறும் அப்ளிகேஷனோடு கொடுத்துருக்குறாங்க. அதுவே ஒரு 100 அப்ளிகேஷன் மேலே இருக்குமா அந்த மாதிரி. அப்போ உங்களை நம்பியே உங்கள் கட்சிக்காரன்னு சொல்கிற உங்கள் ரசிகர்களே அப்ளிகேஷனை வாங்கினதோடு சரி போட்டிடுறதுக்கு கொடுக்கவே இல்லையா? இப்போ 234 தொகுதினா ஒரு 500 அப்ளிகேஷன்னா ஒரு தொகுதிக்கு 2 பேர் தான் போட்டிடுறதுக்கே விருப்ப மனு கொடுத்துருக்குறான். திமுக அதிமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 100 பேர் கொடுப்பான், 30 பேர் 40 பேர் கொடுப்பான் சீட்டு கேட்டு. அப்போ நீ எந்த லெவலில் இருக்கீங்கன்றது உங்களுடைய உயரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் வந்திருக்காங்க இன்னும் ஒரு 50 வருஷம், அவங்களுக்கு 50 வருஷம். அப்போ அந்த எண்ணம் அவருக்கு வரணும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ தான் வந்திருக்கிறாங்க, நாங்கள் யாரும் வர வேணான்னு சொல்ல, இப்போ தான் வந்திருக்காரு. அந்த தன்னுடைய உயரம் தனக்கு தெரியணும். அதாவது சொல்லுவாங்க டைரெக்டாக அமெரிக்கா மாப்பிள்ளை தானா? ஆமாம். சைடு ரோடெலாம் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி. வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ புதுசாக வந்துட்டுருக்கார். அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டினா விஜய் ஒத்துப்பாரா சொல்லுங்கள்? அவர் 2 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். அவர் நடிப்பு அரக்கன்றார். அப்போ அவர் சொன்னால் விஜய் ஒத்துப்பாரா? ஆமாங்க, கரெக்டு தாங்க. வாட்டர் மெலன் ஸ்டாரும் விஜயும் ஒன்றும் இல்லையா சார்? அப்போ ஸ்டாலினும் விஜயும் ஒன்றா? அவங்க 2 பேரும் ஒரே இதில் நிற்கிறாங்கல்ல சார் இப்போ. ஆமாம், அவரும் அந்த ஆள் தானே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான். பாக்ஸர் மைக் டைசன் லோக்கலில் ரோட்டில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு பாக்ஸர்னு வச்சுக்கோங்க. அவர் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் வந்து மைக் டைசனை டைரெக்டாக மோதுறதுக்கு தயார்னு சொன்னால் உடனே மைக் டைசன் சண்டை போட்டுருவாரா? அவருக்கு உண்மையிலேயே திறமை இருக்கட்டும், போட்டுருவாரா? அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது தெரியல. அவன் வந்து ஸ்டேட் விளாண்டுருக்கணும், சென்ட்ரல் விளாண்டுருக்கணும், நேஷ்னல் விளாண்டுருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹெவி வெயிட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி வரும்போது தான் அந்த இதுக்கு நீ வரவே முடியும். திடீர்னு வந்துட்டு நீ வந்துட்டு ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டினா பைத்தியகாரத்தனமாக இருக்குல்ல. அரசியல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஸ்டாலின் மட்டும்தான் களத்தில் நிற்கிறாரா? எடப்பாடி அவர்கள் இல்லையா? இதெல்லாமே நேற்று நடந்தது. இதுவரை இல்லாத விஜயோட கூட்டத்தோட காமெடி காட்சிகள் நேற்று நடந்தது.
நேற்று ஒரு கேள்வி கேட்குறாரு, ஸ்டாலின் சாரா இந்த விஜயான்னு கேட்குறாரு. அப்போ என்ன பதில் வரும் அங்கேருந்து அந்த 5000 பேர்ட்டு? விஜய் உன் ரசிகர் தானே வந்து உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட போய் நீ ஸ்டாலின் சாரை பிடிக்குமா என்ன பிடிக்குமானா ஒன்றை தானே பிடிக்கணுமா? சிம்பிள் லாஜிக்கே இல்லாத கேள்வியை போய் நீ கேட்டுட்டு இருக்கிற. அதில் ஒரு மாடு கதை, ஜல்லிக்கட்டு மாடு. அப்போ அதுவே ஒரு தப்பான விஷயம். அதுதான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிற அந்த ஜூலி ஒரு வீடியோ போட்டிருந்தது, அந்த பொண்ணு பார்த்தேன். 50 500 ஆக்கிறாதீங்கன்னு போட்டிருந்தது. அது என்ன அர்த்தம் புரியுதா உனக்கு? இது வரைக்கும் உங்கள் கூட்டத்துக்கு வந்து 50 பேர் செத்து போயிட்டான், அந்த 50 500 ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அதில் என்ன சொல்கிறாரு கதை? ஒரு ஜல்லிக்கட்டு மாடு துள்ளிக்கிட்டு வந்துச்சு, பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் அடக்க முடியல. ஒரு சின்ன பையன் வந்தான், சின்ன பையன் அவரான் வந்தான், நின்றான், பார்த்தான், டக்குன்னு பாக்கெட்டில் கையை விட்டான், 2 புல்லுக்கட்டை கொடுத்தா அந்த மாடு அப்படியே. ஜல்லிக்கட்டு மாடுலாம் புல்லுக்கட்டுக்கெல்லாம் மயங்காது. ஜல்லிக்கட்டு காலைக்கு வளர்ப்பு முறையே வேற. நான் இப்போ நீ வந்து இதை சொல்லிட்டு போயிட்டீங்க. இதை உங்ககிட்ட உள்ளவங்களாம் விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க தான், எல்லாம் 18 வயசு கீழே உள்ளவங்க தான் விஜய் விஜய்னு ஆர்வமாக இருக்கான். நாளைக்கு வீட்டில் உள்ள 2 சின்ன சின்ன பசங்க ஜல்லிக்கட்டு மாடு அங்கே ஊரில் கிராமத்தில் இருக்கும்போது புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அது முன்னாடி நீட்டு குத்தி எதாவது ஆகிப்போச்சுன்னா யாருக்கு பொறுப்பு? தப்பறான தகவல் நீ சொல்லக்கூடாதுல்ல. இதையே நான் மாற்றி கூட நான் பார்ப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஜல்லிக்கட்டு மாடு வந்து விஜய் தான். அவர் பயங்கரமாக துள்ளி போயின்னு கத்தி பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். அந்த பையன் வந்து பிஜேபி. அவன் என்ன பண்ணான், இந்த பக்கம் ஜனநாயகன் படத்தையும் இந்த பக்கம் கரூர் 2 புல்லுக்கட்டி எடுத்து காமிச்சான். அந்த மாடு அமைங்கிருச்சு. பிஜேபி பற்றி பேசவே மாட்டேது, திமுக மட்டும்தான் பேசுது. அதில் இன்னொன்று சொல்லியிருப்பார், நான் புதிய நண்பர் நமக்கு வந்து சிஎம் சார் வந்திருக்காரு, உங்கள் நண்பர்னு சொல்லிட்டு என்னை எப்படி நீங்கள் வந்து கரூர் சம்பவத்தில் பலி போட்டிங்கன்றாரு. எந்த இடத்துலையுமே சிஎம் அப்படி சொன்னதா எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த பேப்பரில் செய்தியும் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்றைக்கி அந்த வீடியோ வலைதளங்களில் போய்கிட்டு இருக்கு, விஜய் பேசுனது கீழேயே போட்டுட்ருக்காங்க. அதாவது எந்த அரசியல்வாதியும் தன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் சாகடித்து அதன் மேல் அரசியல் பண்ண விரும்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு விபத்து, இதுக்கு யாரும் நம்ம குற்றம் சாட்ட முடியாதுன்னு தான் பேசியிருப்பார். அப்போ ஒரு அப்பட்டமாக ஒரு பழியை கொண்டு வந்து நீ ஒருத்தர் மேலே போடுறனா உன்னுடைய அந்த அர்த்தத்தில் சொல்ல சார், அவர் இடம் கொடுக்கல அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல. அதுக்கு எப்படி கேட்கணும்னா, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல. அப்போ நீ திருச்சிக்கு போகும்போது பாதுகாப்பு இருந்தது சொன்னார். நெக்ஸ்ட் லைன் அதுவும் சொன்னார் சார். என்ன சொன்னார்? அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கல, கேட்குற டைம் ஏன் மறுக்கிறீங்க? எவ்வளோ நாள் உனக்கு பாதுகாப்புன்னு இதே கதையை ஓட்டிகிட்டு இருப்பேன். இப்போ சேலத்தில் உனக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா? உனக்கு சென்ட்ரல்லேருந்து ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து உட்காமா? தமிழ்நாடு போலீஸ் தானே. காஞ்சிபுரத்தில் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தா? தமிழ்நாடு போலீஸ் தானே. அடிக்கடி மகாலிபுரத்தில் மீட்டிங் போகிறீங்களா, அங்கே யார் போலீஸ், யார் பர்மிஷன் கொடுக்குறா? தமிழ்நாடு போலீஸ் தானே. இல்லை புதுசாக யாராவது நீங்கள் கிரியேட் பண்ண போலீஸ் வந்து கொடுக்குறாங்களா? இதே தமிழ்நாடு அரசு தானே கொடுக்குது. அப்புறம் எவ்வளோ நாளைக்கு இதே கதையை ஓட்டிகிட்டே இருப்பீங்க? புதுசாக ஏதாவது கதையை மாற்றுங்க. கரூர் சம்பவத்துக்கு 2 தரப்பு மேலேயும் தப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை சொல்ல தவறியது உங்கள் தப்பு. நைட்டு வர வேண்டியவரை மத்தியானத்துலேருந்து கூட்டத்தை சேர்த்தது உங்கள் தப்பு. தண்ணி கொடுக்காதது உங்கள் தப்பு. பாத்ரூம் வசதி செய்யாதது உங்கள் தப்பு. 41 உயிரோடு போச்சே அப்படின்னு நினச்சிட்டு அதை அடுத்து அவ்வளோதை நீங்கள் மாற்றிக்கணுன்னா மாற்றவே மாட்டீங்களே. சேலத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டான். அப்போ நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் 5000 பேர் வராங்கன்னா 5000 பேருக்கு ஒரு போலீஸ் போட சொல்கிறீங்களா? ஒரு போலீஸ் ஒரு தொண்டர், ஒரு போலீஸ் ஒரு தொண்டர் அப்படி கொடுக்கணுமா? இதுக்கு ஏன் அதிமுகவும் நடத்துகிறாங்கல்ல? ஏன் இப்போ நடத்தினார் சீமான் மாநாடு, பிஜேபியும் மாநாடு நடத்துருக்குல்ல? உங்களுக்கு கொடுக்குற அதே ப்ரொடக்ஷன் தானே அங்கேயும் கொடுக்குறாங்க. அங்கே மட்டும் ஏன் கரெக்டாக இருக்குது? அப்போ அவங்க நல்வழிப்படுத்தி கரெக்டான ஆட்களை இவங்களும் சேர்த்து ஆட்களை போட்டு அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி சேர்லேயே சாப்பிட்றதுக்கு பொருள், தண்ணி பாட்டிலு, ஒரு 5 மணி நேரம் ஒருத்தன் உட்காடுறான்னா அவனுக்கு பாத்ரூம் வசதி, இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். எல்லாம் கொடுக்காம எதையுமே கொடுக்காம போலீஸ் பார்த்துக்கணும், போலீஸ் வேலையை எல்லாமே அது கிடையாதுங்க. உன் அரசியலுக்கு வந்தால் நீ அரசியல் ஒழுங்காக செய். உனக்கு தேவைன்னா கூட்டணி வாங்கன்னு கூப்பிட்றது, உன்னை எவனும் மதிக்கலைன்னா அறிவாலய வாசல் நிற்கிறவங்களை கூப்பிட்றாங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் திமுகக்கோ அதிமுகக்கோ பொருந்தாது, உங்களுக்கு தான் பொருந்தும். இப்போ நீங்கள் தான் பனையூர்லேருந்து வெளியே வந்து தேடுறீங்க, யாராவது லெட்டர் பேடோட ஒரு வந்தானா பிடிச்சி உள்ளே போடு, காரில் ஏதாவது கொடி வந்தால் தூக்கி உள்ளே போடு, நம்மக்கிட்ட கூட்டணி நம்ம அறிவிப்போம்னு சொல்லி அந்த நிலையில் இருப்பது திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ கிடையாது. தாவைக்கா மட்டும்தான் அந்த நிலையில் இருக்குது. அதை தான் அவர் இன்டைரக்டாக சொல்கிறார். ஓகேங்களா? இன்னொன்று நல்லா பார்த்துங்க, பிஜேபியுடைய நயினார் நாகேந்திரன் இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். முதல்ல திரிசா வீட்டிலேருந்து, அப்புறம் அது விரதம் தெரிவிச்சா அது வேறு விஷயம்,
அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தார். சரியான நீ ஒரு ஹீரோ மாதிரி இருக்கல்ல, அந்த கூட்டத்தில் நீ அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்ல. திரிசா கூட அட்வொகேட் மூலிமா கண்டனம் தெரிவிச்சிச்சு, நீங்கள் வந்து தவறுன்னு ஒத்துக்கலாம், நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன்னு. அப்போ நீயும் சம்மந்தப்பட்டிருக்க, சம்மந்தப்பட்ட பொண்ணு தைரியமாக கண்டனம் தெரிவிக்குது. நீ ஒரு ஹீரோ, தலைவர் வேறு. இப்போ ஏன் அந்த மேடையில் நயனா நாகேந்திரனை பற்றி ஒரு வார்த்தை உனக்கு சொல்கிறதுக்குண்ணா, கண்டிக்கிறதுக்குண்ணா? அப்போ உன்னை திட்டுறவனை விட்டுருவேன், உன்னை லாக் பண்ணுறவனை விட்டுருவேன், உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனை விட்டுருவேன், நண்பர்களாக நான் பார்க்குறேன் அவனை எதிரியாகவே பார்க்கலன்னு சொல்கிறவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன அரசியல் இது? காமெடியான அரசியல். அதாவது ஜெயித்த பிறகு கிராமமாக போய் பார்ப்பாராம். ஜெயித்ததுக்கப்புறம் நீ அது வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுங்க கிராமம் போகிறதுக்கு. ஏன்னா ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு, அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அரசியலாக பண்ணு. உன்னுடைய தேவைக்கு அப்பாவி ரசிகர்களை பலி கொடுக்காத. சும்மா அவர் நீ திட்ட அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்று அவர் மதிக்கவே இல்லை. திமுக வந்து உன்னை மதிக்கவே இல்லை, எதிரியாக கூட நினைக்கல. நீ தான் எதிரின்னு களத்தில் உள்ளவங்க களத்தில். சரி, இவருக்கும் திமுக மட்டும்தான் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாங்களா? அதுதான் சார் சொல்கிறாரு அவர். எங்கள் 2 பேருக்கும் தான் போட்டி. நான் கேட்குறது பதில் சொல்லுமா? திமுகவும் தாவேக்காவும் மட்டும்தான் இப்போ இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாங்களா? அதிமுக போட்டிடுது இல்லை, நாம் தமிழர் போட்டிடுறாங்கல்ல. இப்போ 2 பேருக்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. ஓட்டு போடுவாங்களா, போட மாட்டாங்களா? அப்போ இவங்க 2 பேரையும் திட்டினா தானே அவங்க ஓட்டு உனக்கு வரும். அப்போ உன்னை எதிர்த்து இன்னும் 2 பேர் நிற்கிறான்ல, அப்போ அவன் களத்தில் தானே நிற்கிறான். கேட்குற பதில் சொல்லுமா? அப்புறம் களத்தில் நானும் திமுகனா திமுக உனக்கு நேர் போட்டியா? இன்னும் 2 பேர் நிற்கிறாங்கல்ல தொகுதியில். அவங்கள விட கம்மியாக பார்க்குறாரு சார். அவங்கள டிஎம்கேவை தான் வந்து ஈக்குவலாக பார்க்குறாரு. ஆமாம், அதே தான் இவங்களும் பார்க்குறாங்க. இவரை மதிக்கவே இல்லை. இவர் வந்து அதிமுகவையும் நாம் தமிழரும் கம்மியாக பார்க்குறாருன்றீங்கல்ல. இன்றைக்கி நாம் தமிழர் 8.5% ஓட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்கல்ல சார். நீ என்ன ஓட்டுன்றது இந்த தேர்தலில் அவன் பவுஸ் தெரிஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு ஓட்டு இல்லை சார். அவங்க இது வாங்குறது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு ஓட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி வரணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். எடுத்தோடனே எனக்கு வந்து பனையூர் டு சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னா, அப்போ இத்தனை நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற எடப்பாடி யோசிக்க மாட்டாரா? நேற்று விஜய் பேசியது எல்லாமே யாருமே வரல, நம்ம என்ன பண்ண போகிறோம், 50,000 அப்ளிகேஷன் போச்சுன்னு சந்தோஷப்பட்டோம், 500 கூட வரல. அப்போ நம்ம கட்சிக்காரனே நம்மளை மதிக்கலையா? நமக்கு என்ன ஆகும்? நம்ம உச்சம்னு மிச்சம் ஆக்கிடுவாங்க போல இருக்கு நம்மள. இன்னொன்று பெரிய இது என்னன்னா லஞ்சம் அப்படின்ற சார். கரெக்டாக லஞ்சம் ஊழல்ன்றாரு. 1.5 கோடி ரூபா வருமானத்தை மறைத்து காமிச்சார்னு சொல்லி கோர்ட்டு 1.5 கோடி ரூபாய் இவரை கெட்ட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. யாருக்கு? விஜய். பேப்பர்லாம் படிப்பீங்கல்ல, படிச்சிருக்கீங்கல்ல. ஒரு கார் ஒன்று இறக்குனாருன்னு சொல்லி 1.5 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்கு, டேக்ஸ் கட்டலன்னு. இதெல்லாம் எதில் வரும்? இது ஊழலில் வரும். வருமா வராதா? ஊழல் தானே இது. வருமானத்துக்கு அதிகமாக வருமானத்தை மறைத்து கவர்மெண்ட்டுக்கு நீ காமிக்கிறது வந்து ஊழல் தானே. அப்புறம் நீ எப்படி ஊழலை ஒழிப்ப? கூட செங்கோட்டையனை வச்சுட்டு ஊழல் ஒழிப்பியா? கூட ஆதரவு அர்ஜுனை வச்சுட்டு ஊழல் ஒழிப்பியா? நிர்மல்குமாரை வச்சுட்டு ஊழல் ஒழிப்பியா? இவங்க எல்லாமே என்னன்றது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்போ யாரை வச்சு கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க? நீங்களே சரியில்லை, கோர்ட்டு கொட்டி இருக்கு மண்டையிலேயே. நீ வந்து 1.5 கோடி ரூபா கெட்டுன்னு சொல்லி, அப்போ எப்படி நீங்கள் ஊழல் ஒழிப்பீங்க? ஊழல் செய்கிற நீங்கள் எப்படிங்க ஊழல் ஒழிப்பீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ அவர் ரசிகர் முன்னாடி இன்னொரு பப்ளிக் வரணும், இன்னும் ப்ரெஸ் மீட்டுக்கு வரணும், நிறையா இருக்குது. சும்மா வந்துட்டு 72 நாள் 40 நாளைக்கு ஒரு வாட்டி ரோட்டுக்கு வந்து ஒரு மேடையை போட்டு பேசுகிறது அரசியல் கிடையாது. இப்போ கூட சொல்கிறேன், விஜய் என்ற நடிகர் மேலே எனக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு. அரசியல்வாதியாக விஜய் இன்னும் பக்குவம் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். அவர் மக்களில் தான் சார் நம்புறாரு. திமுகவையோ அதிமுக யாரையும் நம்பல சார். மக்களே போய் பார்க்கலையேங்க. மக்கள் அப்படின்னு என்னைக்கு பொதுமக்களை அவர் போய் பார்த்துருக்காரு சொல்லுங்கள்? பொதுமக்களை இப்போ நீங்கள் 5000 பேர் பார்த்தாலும் அந்த மாதிரி 5000 பொதுமக்கள் மட்டும் அடுத்த மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இன்னொன்று தெரியுமா? இதுக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை விஜயோட அந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் எல்லாம் பெரிய சேனலுமே டிஆர்பி குறைஞ்சி போச்சு. லைவ் பார்க்க மாட்றாங்க மக்கள். ஏன் சார்? அவ்வளோதான், அந்த பவுஸ் குறைஞ்சிரும். மக்கள் ஈஸியாக உணர்வாங்க. எங்க முன்ன மாதிரி அரசியல் பண்ண முடியாதுங்க, இப்போலாம் ஃபோன்லேயே வந்துருச்சுங்க. என்னை வந்து பலி சொல்லிட்டாருன்றாரு, அடுத்த செகண்ட் போடுறான் அவர் பேசின வீடியோவை, முதல்வர் பேசின வீடியோவையும் விஜய் வீடியோவையும் சேர்த்து போடுறான். அப்போ நீங்கள் நினைப்பீங்களா பலி சொல்லிட்டாருச்சு? ஆமாம், முதல்வர் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன ஆகும்? சே, முதல்வர் இப்படி தானே சொல்லியிருக்காரு, போய் சொல்கிறாரு.
ஆகுமா ஆகாதான்? கண்டிப்பாக. அப்போ பொய் வந்து சொல்லும் போது பரபரப்பாக இருக்கும், அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. நான் இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் அரசியல் நிலைப்பாடை மாற்றுங்க. நீங்கள் திமுகவை எதிருங்க, நான் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் எதிரு. அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். அப்போ தான் அங்கேருந்து ஒரு 10%, இங்கேருந்து 5%, சீமானியும் திட்டு, அதிமுகவும் திட்டு, பிஜேபியும் திட்டு, காங்கிரஸையும் திட்டு, திமுகவையும் திட்டு. அப்போ இவர் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஆள், அப்போ இவர் தான் கரெக்டானாலும் உனக்கு ஓட்டு போடுவான். அதுதான் நான் சொல்கிறேன். திமுகவே டிஸ்டர்ப் பண்ணால் திமுக தான் உன்னை திருப்பி திட்டுறாங்களா? உன்னை யாராவது கண்டிக்கிறாங்களா? டெபுட்டி சிஎம் கண்டிக்கிறாரா? சிஎம் கண்டிக்கிறாரா? திமுகலேயே கடைக்கோடி பேச்சாளர் தான் உன்னை திட்டுறான். அவனுக்கே உன்னால் பதில் சொல்ல முடியல. முதல் முறையாக ரசிகர்களை அதாவது அவங்கள வந்து நெறிப்படுத்த விஜய் பேசியிருக்காரு. அது சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவர் வண்டி பின்னாடி அவங்க ஒரு பேய் மாதிரி வராங்க. அவங்களுக்கு வந்து அவர் தான் முக்கியம். என்ன வேறு நடந்தாலும் திரும்பி நாளைக்கு நமக்கு பிரச்சனை, அது 2 விதத்தில் சொல்லியிருக்கலாம். நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளா திரும்பி மாட்டிட்டு முழிக்கணுன்ற அர்த்தத்தையும் சொல்லியிருக்கலாம், உண்மையான அவங்க மேலே உள்ள பாசத்துலையும் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்வழிப்படுத்துறதை பாருங்கள். அரசியலில் வாங்க, 230 நாள் தொகுதியும் போடுங்க, நல்ல ஓட்டு வாங்க, ஜெயிச்சு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தா போய் ஆட்சியில் உட்காருங்க. யாரும் வேணான்னு சொல்ல, யாரும் உங்களை தடுக்கலை. அரசியலை கரெக்டாக பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறார் சார். இப்போ டிவி எங்கே வேணாலும் நிற்கிட்டுங்க. நீங்கள் விஜய் அவர் சென்னையில் எங்கேயுமே நிற்க மாட்டார். நின்றா விருகம்பாக்கத்தில் நிற்பார். இல்லை பெரம்பூர்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரம்பூர்லாம் நிற்க மாட்டார். நின்றா விருகம்பாக்கத்தில் நிற்பார். இல்லைனா திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவார். மற்றபடி பெரம்பூர்லாம் நின்றா டெபாசிட் வேலைக்கு ஆகாது. அங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அதிகம், தொழிலாளர்கள் அதிகம். அந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட்டுகள் அதிகம், சிறுபான்மையினர் இருக்காங்க, பர்மா ரிட்டர்ன்ஸ் நிறையா இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பெருசாலாம், அதே மாதிரி பட்டியலின மக்கள் நிறையா இருக்காங்க. ஓட் பேங்கிங் அவங்க தான். அங்கெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக அவருக்கு தெரியும் எங்கே நின்றா ஒர்க் அவுட் ஆகும், ஓரளவுக்காவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா. விஜய் ஜெயிக்கிறதே பெரிய விஷயன்ற நான் இந்த தேர்தலில். லஞ்சத்தை ஒழிக்கிறேன்றீங்க. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தில் போடுறதுக்கு இப்போ லஞ்சம் கேட்டாங்கன்னு உங்கள் நிர்வாகிகளே டிவியில் பேட்டி கொடுத்த பேட்டிலாம் யூடியூப்பில் இருக்குது. அப்போ இப்போவே நீங்கள் காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது லஞ்சம் தானே? ஆமாவா இல்லையா? இப்போவே சீட்டு வேணால் 2 கோடி ரூபா கேட்குறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் லஞ்சத்தில் தானே வரும். உங்களுக்கு தேவையில்லைன்றீங்க. என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, எனக்கு வேணாம். கரெக்டு தான், நீங்கள் பெரிய லெவலில் பணம் வச்சுருக்கீங்க, சந்தோஷம்தான், வேணான்னு சொல்ல. ஆனால் அவங்க கூட உள்ளவங்க அப்படி இருக்காங்களான்னா நீங்கள் அதை கிராக் செக் பண்ணுங்கள். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அரசியல் நடத்துறதுலாம் எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்து இங்கே பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கலாம் முடியாது. அதெல்லாம் ஒரு காலம், அது ஒரு காலம். எம்ஜிஆர் வந்தார்னா, எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தார், தனியாக கட்சி அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தார். இப்போ அங்கே இருந்தவங்களாம் அவர் கூட வந்தாங்க, அதனால் எம்ஜிஆர் ஷைன் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு நடிகரை சொல்லுங்கள். ஜெயலலிதா அதிமுகவில் இருந்தாங்க, எம்ஜிஆர் இறந்தார், மனைவி ஜானகிகிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் கட்சியை ஒன்றாச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஷைன் ஆனாங்க. அவங்களும் அப்படியே இருந்து வந்தது தான். மற்றபடி வேறு எந்த நடிகராவது இண்டிவிஜுவலாக இருந்து வந்து உடனே ஆட்சி பிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள், ஒரு ஆளை சொல்லுங்கள். யாருமே கிடையாது. இவருக்கு நம்பிக்கை இருக்குது சார், பொறுத்திருந்து பார்ப்போம் பிடிக்கிறாரா இல்லையா. நம்பிக்கைலாம் கிடையாது, வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்கிறேன் நான். அது உங்கள் நம்பிக்கை வேணால் இருக்கலாம். அரசியல் களத்தை அவர் மாற்றாத வரை அவருக்கு கஷ்டம். அவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே வச்சு இந்த தேர்தலில் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறையா விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து செங்கோட்டையன் மாதிரி ஆளுநரெல்லாம் ஆலோசனை நடத்தணும். அவர் வந்து 3 பேரையும் திட்டினா மட்டும்தான் 3 பேருடைய ஓட்டு சதவீதமும் பிரிஞ்சு இவருக்கு வரும். இவர் திமுக மட்டும் திட்டினார்னா வெற்றி வாய்ப்புக்கான ஓட்டுகள் இவருக்கு வராது. அது வந்து அவர் மனசில் வச்சுட்டு அடுத்த அரசியல் நகர்ந்தால் அவருக்கு இந்த தேர்தல் ஓரளவுக்கு கை கொடுக்கும். இல்லைனா அவர் 31 நோக்கி வரைக்கும் 31 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.